முதுமக்கள் தாலி. உலகம் முழுக்க யார் இறந்தாலும் ஒன்று அவங்கள புதைப்பாங்க அல்லது எரிப்பாங்க. இந்த 2 வழக்கம்தான் உலகத்தில் உண்டு. புதைக்கிறதுனால அதுக்கு இடுகாடுன்னு பேர், எரிக்கிறதுனால அதுக்கு சுடுகாடுன்னு பேர். உலகம் முழுக்க அப்படித்தான் வழக்கம். ஆனால் உயிரோட ஒருத்தங்களை மண்ணில் புதைக்கிற வழக்கம் உலகத்தில் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தாங்க இருந்திருக்கு. அதற்கு பெயர் தான் முதுமக்கள் தாலி என்று பெயர். இன்னைக்கு அகழாராய்ச்சி பண்ணி பார்த்தா உலகத்தில் எங்கே இந்த முதுமக்கள் தாலிகள் கிடைக்குது அப்படின்னா தமிழகத்தில் தான் அதிகமான முதுமக்கள் தாலிகள் கிடைக்குது. முதுமக்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் வீட்டில் இறந்தவர்கள், அவர்களை தாலி என்ற மண்பானையிலே வைத்து அடக்கம் செய்கிற முறை இருந்திருக்கு. ஏன்னா அன்னைக்கு இன்றைக்கு இருக்கிற பெருந்தெய்வங்கள்லாம் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க யாரை வணங்குனாங்கன்னா வீட்டில் இறந்தவங்களை தான் வணங்குனாங்க இல்லையா? அப்படிப்பட்ட சூழலில் அவங்க மறுபடியும் உயிர் பெற்று வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அன்னைக்கு இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா மண்பானையில் இறந்தவங்க, அன்னைக்கு இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா 100 வயசு தாண்டி நிறைய பேர் இருந்தாங்க. உயிரே போகாது, சாப்பாடும் தேவைப்படாது, நோயும் இல்லை. இப்படிப்பட்ட ஆளுகளை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மண்பானையில் அவங்கள சம்மணமிட்ட நகையில் உட்கார வைத்து அவங்களுடைய பாதி அளவுக்கு அவங்க தானியங்களை நிரப்பி மலர்களை தூவி அதில் ஒரு விளக்கையும் வைத்து அந்த பானையை மூடி மண்ணுக்குள்ளே உயிரோட புதைச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆசிவகம்னு சொல்லி ஒரு சமயம் இருக்குது. அதாவது மகாவீரரை பின்பற்றக்கூடியவங்க. அவங்க அந்த சமயத்தினுடைய நிறைவான பகுதி எது அப்படின்னா கடைசி காலத்தில் அந்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் ஒரு மண்பானைக்குள்ளே அமர்ந்து அவங்க தியானம் செய்து கொண்டே தங்களுடைய உயிரை பிரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அதில் உள்ள கோட்பாடு. அந்த கோட்பாட்டின்படி பார்த்தா கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது மாதிரி முதுமக்கள் தாலிகள் இருந்திருக்கிறது நம்முடைய மண்ணில். இது நம்முடைய இலக்கியங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டக்கூத்தர் எழுதிய தக்கையா பரணியில் காளியோடு கூலி பேசிய செய்திகளில் எல்லாம் இந்த முதுமக்கள் தாலிகள் வருகிறது. அது மட்டுமல்ல, திருவெண்காட்டு புராணத்தில் கூட பார்த்தீங்கன்னா இறந்த முதியவர்களை அல்லது முதியவர்கள் வயதானவர்களை மண்ணுக்குள் வைத்து அந்த மண்பானைக்குள் வைத்து மண்ணில் புதைக்கிற வழக்கம் இருந்திருக்கிறது என்பதை நாம் அதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறதா இருந்தால் கிள்ளிவளவன் ஒரு மன்னர், அவர் இறந்துடுறார். அவருடைய மறைவை பற்றி முடவனார்னு ஒரு புலவர் பாட்டு பாடுறார். இந்த பாட்டில் என்ன வரி சொல்கிறாருன்னா, பானை செய்யக்கூடிய கோவே அப்படின்னு அவர் சொல்கிறார். களம் செய் கோவே களம் செய் கோவே அப்படிங்கிறார். பானை செய்கிறவனை கூட அரசனுக்கு சமமாக அன்றைக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா மதித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உயர்ந்த தெய்வீகமான ஒன்றாக இந்த சடங்கு தமிழ் மண்ணிலே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அது 3 விதமாக அந்த முதுமக்கள் தாலி இருக்குங்க. ஒன்று உயிரோடு புதைக்கிற வழக்கம் உண்டு. இன்னொன்று இறந்த உடலை வெயிலில் காய வைத்து உலர்த்தி அதில் உள்ள எல்லாமே அழுகி போனதுக்கப்புறம் எலும்புகளை மட்டுமே வைத்து அந்த பானைகளில் வைத்து அடக்கம் செய்வதும் உண்டு. இன்னொன்று இறந்த உடலை எரித்து அவருடைய சாம்பலை மட்டும் அந்த பானைக்குள்ளே வைத்து மண்பானைக்குள்ளே வைத்து அடக்கம் செய்வதும் உண்டு. 2 அடி 1 அடி தான் இருக்கும் பானை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறந்த குழந்தைகளை அடக்கம் செய்த இதாக இருக்கலாம். அப்படி அடக்கம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மண்பானைகளை இப்போ தோண்டி எடுத்து பார்த்தா முதுமக்கள் தாலியெல்லாம் பார்த்தா எகிப்தில் உள்ள நாணயம் கிடைக்குது, கிரேக்கத்தில் உள்ள நாணயங்கள் கிடைக்குது. அது எப்படி இங்கே வந்ததுன்னு பார்த்தா இறந்தவர்கள் நெற்றியிலே நாணயத்தை வைக்கிற வழக்கம் அங்கு ரோமிலும் இருந்திருக்கிறது. அதே பழக்கம் தமிழகத்திலும் இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கும் ரோமுக்கும் ஒரு பெரிய வாணிப தொடர்பும் இருந்திருக்கிறது என்பது இந்த முதுமக்கள் தாலியிலிருந்து நமக்கு தெரியுது. நெத்தியில் எதுக்காக அந்த காசை வச்சுருக்காங்க? திருநெல்வேலி பகுதியிலலாம் சொல்லுவாங்க அது வழி செலவு காசு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா எகிப்தில் பார்த்தீங்கன்னாக்கா இறந்தவங்க உயிர் பெற்று வருவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் இறந்தவங்களுடைய முக்கியமான உறுப்புகளையெல்லாம் எடுத்து மண் சாடிக்குள்ளே போட்டு அதை மண்ணுக்குள்ளே புதைச்சி வைத்து அந்த உடலை அப்படியே பதப்படுத்தி பிரமிட்டில் வச்சாங்க. அதே மாதிரி ஒரு முறை தான் தமிழகத்திலும் இங்கே முதுமக்கள் தாலியாக வடிவம் பெற்றிருக்கிறது என்றால் 2 கலாச்சாரங்களும் ஒன்று ஒத்துப்போவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, அந்த மண்பானையினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கப்புறம் கடைசியில் மண்பானையில் நீர் பிடித்து அந்த அருவாளை வச்சு கொத்துவாங்க. 3 ஓட்டை விழுற மாதிரி 3 தடவை தண்ணி வர்ற மாதிரி 3 சுற்று வர வைப்பாங்க. அந்த பானையோடு நமக்கு இறுதிச் சடங்கிலே தொடர்பு இருக்கிறது என்பதனுடைய எச்சம்தான் இன்றைக்கு நாம் சுடுகாட்டில் பார்க்கிற இந்த ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.